படத்துலேயும் படம் வந்து அமீர் கான் பார்க்குறாரு, உனக்கு வேற என்ன வேணும்? அதுக்கப்புறம் முருகதாஸ் சார் கிட்ட கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய தம்பியோடைய முதல் படம் எனக்கு என்னெல்லாம் கிடைக்காம வந்ததோ அதெல்லாம் அவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் செட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் சொன்னார். ஸோ நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ண போகிறது உங்களோட ஹீரோ, நம்மளோட ஹீரோ ருத்ரா ஆன் ஸ்டேஜ் வித் யுவர் பிக் கிளாப்ஸ். ப்ரோ பிடிச்சிட்டீங்க ரைட், ஓகே, சூப்பர். ருத்ரா, என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசினாலுமே ஒரு ஆக்டரோடைய ஜேர்னி, உங்களை நீங்கள் பண்ண ப்ரிப், இதை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோடைய ஒரு கோர் என்ன அப்படின்னா, ஒரு சினிமாவே அணுவணுவாக பார்த்து ரசித்து அது மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை உருவாக்குற ஒரு பையன், அது மாதிரியே லவ் பண்ணுற ஒரு பையன், அது மாதிரியே லைஃபோடைய ஆஸ்பிரேஷனான விஷயங்களை பார்க்குற ஒரு பையனுடைய கதை மாதிரி தெரியுது எங்களுக்கு. கரெக்டாக சொன்னா? ஓரளவு ஓகே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ருத்ரா, இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக உங்கள் லைஃப்பில் இப்போ ஃபர்ஸ்ட் படமாக அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபிலிம் இம்பேக்ட் வந்து உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ பிரதர், ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த படம் வந்து என்ன பேசுதுன்னா, இந்த படத்தோட அவர் சொன்ன மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுது. நம்ம வேறு ஸ்டேஜில் லவ்வோட புரிதல் ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கு டீனேஜராக இருக்கும்போது வேறு ஒரு புரிதல் இருக்கும், 20-25 இருக்கும்போது அந்த மாதிரி வேறு ஸ்டேஜில் புரிதல் இருக்குது. ஸோ இதில் நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் இதில் ஒரு மெயின் விஷயம் வந்து நான் என் லைஃப்லேயே அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் என் லைஃப்லேயே அப்ளை பண்ணுவேன். என்னன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன், ரொம்ப கோவப்படக்கூடாது. ஓகே, ஸோ ஷார்ட் டெம்பராக இருக்கக்கூடாது, முன்கோவப்படக்கூடாது அப்படின்றீங்க. ரொம்ப முன்கோவம் இருக்கக்கூடாது, அக்ரெசிவாக, ரொம்ப தேவையில்லாமல் கோவத்தால் பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இப்படி லூஸ் பண்ணிடுறோம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும்ன்றது தான் ஒரு மாதிரி ஒரு மெசேஜ். ரைட், சூப்பர். அது ஒரு பெரிய டேக்அவேவா உங்களுக்கு இருந்தது இல்லை? ரைட், ஓகே. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற ஒரே ஒரு பிரதர்ஸ் சொல்லலாம் நம்ம, வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் படத்தில் கதை இருக்கோ இல்லையோ, பிரேம்ஜி வந்துகிட்டே இருப்பார் விபி சார் படத்தில். அந்த வரிசையில் இப்போ இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஆக்சுவலாக பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பிரதர்ஸாக நம்ம பார்க்க போகிற விஷ்ணு விஷால் சார் அண்ட் ருத்ரா, அவங்க 2 பேருமே இருந்துகிட்டு இருக்காங்க. உங்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்து அந்த நபரை வந்து கீழே வந்து நம்ம மேலே கண்டிப்பாக கூப்பிட்டு தானே ஆகணும். சரி, இப்போ ஒரு ஆங்கராக வந்து நான் அவரை நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நான் ஆடியன்ஸ்கிட்டே நான் பேசினேன், நானும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். உங்கள் பிரதரை இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? ஓகே ஓகே, டக்குன்னு கேட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கேட்டிங்களே, என்ன சொல்கிறது? ரைட், ஓகே, யோசிச்சு கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, so please welcome the dashing, charming star Vishnu Vishal on stage please. விஷ்ணு சார், ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியும், பொதுவாக வந்து பிரதர்ஸ்குள்ளே யாருமே ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை, புகழ்றது இல்லை, ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயம் கூட வந்து நம்ம யாருமே சொல்கிறது இல்லை. ஸ்டேஜில் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிட்டா, இல்லைனா வந்து அப்பப்போ இந்த மாதிரிலாம் சொல்லுவாப்லையா? ஆக்சுவலாக ருத்ராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 years டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் டைம் லைன்ஸே வேறையாக இருந்தது. ஸோ எங்களுக்குள்ள காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை, எப்போவுமே ஜாலியாகவே இருப்போம். ஒன்றா வீடியோ கேம் விளையாடுவோம் நிறைய. சின்ன வயசில் வீடியோ கேமில் தோத்தானா வெறுப்பேற்றுவேன் அவனை. அப்படி தான் எங்களோட லைஃப் இருந்திருக்கு. அண்ட் கிரிக்கெட் வந்து அவனுக்கும் சின்ன வயசில் பிடிச்சது. ஸோ கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கூட வருவான், மேட்ச் பார்ப்பான். தனி கிரவுண்டில் சேப்பாக்கில் ஆளே இல்லாத கிரவுண்டில் நாங்கள் ஆடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் பார்த்துருக்கான். ஸோ இப்படி தான் ஒரு ஜாலியான ஒரு வைப் தான் எங்களுக்குள்ள. பட் இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த கரியர் சம்பந்தமாக நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை, அதான் அது வந்து அந்த கரியருக்குள்ளே வரும்போது தான் எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பட் ஹெல்தி ஆர்குமெண்ட்ஸ் தான். ஏன்னா ருத்ரா வந்து முருகதாஸ் சார் கிட்ட கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவனுக்கு அந்த கிரியேட்டிவ்ல கொஞ்சம் மைண்டு நிறைய வேலை பார்க்குது. அதனால் வந்து கிரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுப்பாரு. ஸோ அந்த விதத்தில் தான் நாங்கள் சண்டை போட்டுப்போம், இருக்க ஆர்கியூ பண்ணுவோம். ரைட், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கும்போது நீங்கள் பிரதர்ஸாக இங்கே நிற்கிறீங்க, ஏன் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு என் பிரதரையும் நான் கூப்பிடலாம்ல? ஆக்சுவலாக ஒரு ப்ரோட்காஸ்ட் ஒன்று வந்து நம்ம ஒரு மினி ப்ரோட்காஸ்ட் நம்ம பண்ணலாம். ஏன் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக என் பிரதர் சந்தோஷ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹாய் ஹாய். அண்ட் படத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன், கேமியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் இருக்கேன், படம் ஃபுல்லாகவே இருக்கிறேன் நான். ஸோ நான் வந்து படத்தில் விஷ்ணு விஷால் ஹீரோவாகவே வரேன். அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு வராரு இந்த படத்தில். அதுதான் என்னோட ரோல். ஸோ கேமியோலாம் கிடையாது, தப்பா சொல்லாதீங்க. நானும் பார்ட் ஆஃப் த ஃபில்ம், நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஆக்சுவலாக ட்ரெய்லரில் ஒரு டயலாக் இருக்கும், எனக்கு
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பற்றி, லவ் பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்பில் நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தில் நீங்கள் என் கேரக்டர் வழியாக பார்ப்பீங்க. கிரேட் சார். பில்லியனான ஒரு விஷயத்த சொல்லி ஆக்சுவலாக இங்கே பிரேக் பண்ணிட்டார். நானும் ஆக்சுவலாக நினச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியோ வாப்பா எவ்வளோ நேரம் வருவார், ஒருவேளை செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் வருவாரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டில் வருவாரா, இன்டர்வியூ பிளாக்ல வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது. நேற்று ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. எஸ் சார். அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பாக. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேற்று. வாவ். அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டார். ஃபுல்லாக கண்ணெலாம் தொடச்சி பேசினார். இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னார், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் இது வந்து ஒரு சூப்பராக நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினார் படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பற்றி பேசியிருக்கிறாரு. நாளைக்கு வரும் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பிக்கிட்ட சொன்னேன், நான் படத்துலேயும் படம் வந்து அமீர் கான் பார்க்குறாரு, உனக்கு வேறு என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி இவனுக்கு என்னன்னு தெரியல, லக்கு மேலே லக்கு நடந்துகிட்டே இருக்குது. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கை, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கரம் இமோஷனல் ஆகிட்டார் நேற்று. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்களில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவரால் மேலே வர முடியல, சினிமாவில் சக்ஸஸ் கொடுக்க முடியல. அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே போக சொன்னார். அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேற்று அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து, என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது நேற்று. அது உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு. மீரான்னு பேரு. ஸோ படத்தில் ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்ட்டாக ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டாக இருக்கு, உங்கள் ஃபேமிலி ரேஷன் கார்டில் அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் என்ன ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்துடல. அதாவது ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்ஜிகரையில் இருக்கிற ஸ்கை வாக்கில் அந்த மேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு கிரியேட் ஆகுது. ஜூலை 11 வர போகிற ஓஹோ எந்தன் பேபி எல்லாருமே தேட்டரில் பாருங்க. ஹலோ, வணக்கம் சென்னை. ஹாய், என் பேர் வைபவி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம், மை ஃபர்ஸ்ட் டெபியூ, ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீன். And I'm really excited to see myself on the big screen, and I would like to thank Rudra sir, Vishnu sir, all my cast and crew, all the assistant directors, the producers. They made me feel so comfortable on set, and the whole process was great. Yeah, that's it. Really ரைட். excited அதாவது to be here. நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிற போது உடனே பேசி நாங்கள் உங்களை கீழே அனுப்ப முடியாது. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, Yes. நான் கூட ஏதோ ஃப்ரான்ஸ் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி தெரியலைங்க. ஸ்கின் டோன் வந்து பளபளங்குது. சரி, ஓகே. இருந்தாலும் வந்து இப்போ ஓஹோ இந்த பேபி இந்த படம் வந்து ஜூலை 11 வந்து ரிலீஸ் ஆகுது, கரெக்டாக? ஸோ இந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டு, நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் கிட்ட நாங்கள் ஆக்சுவலாக கேட்டுக்கிட்டு இருந்தோம், உங்களுடைய லைஃப்பில் இருக்க அந்த பேபி யாரு, அந்த பேபி வந்து என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணோம். செம கதை சார். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் சார், பயங்கரமான கதைலாம் வந்தது. ஆக்சுவலாக நாங்களாம் என்ஜாய் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மூவி செட்டில் உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்க அந்த பேபி யார் அப்படின்னு கேட்கலாம். Unfortunately, என் லைஃப்பில் அந்த ஒரு பேபி இப்போ வரைக்கும் வந்ததில்லை. ஸோ கீழே சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு எனக்கு ஆக்சுவலாக அது சரியாகவே படலை. அவங்க சிரிக்கிறது பாருங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்புற மாதிரியாங்க இருக்கு இந்த பதில். இல்லைல்ல, இல்லை இல்லை இல்லை, யாருமே இல்லை இல்லைன்றாங்க எல்லாருமே கோரஸா. தட்ஸ் ரியலி யாரும் இல்லை. ரைட், ஓகே. அதாவது அந்த பேபி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களுடைய பயங்கரமான சோல்மேட்டாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களும் கூட நீ பேபின்னு சொல்லலாம். I think I have to say my dad. He's been the biggest supporter for me ever since I was young. He's physically challenged, but until now he's made sure that என் லைஃப்பில் வந்து எந்த ஒரு கம்மி கூட இல்லை. It's been a great. I'm so glad that I'm his daughter, and the reason I'm standing here right now Wow. is because of the strength that he gave me. So in life, the biggest inspiration and my baby is my dad. ஆஹா ஆஹா, இந்த ஒரு பதில் எதிர்பார்த்தேன். விஷ்ணு சார் சிங்க் ஆகுது இல்லை ரெண்டு பேருக்கும்? கிரேட், ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த செட்டில், ஃபிலிம் செட்டில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து ஆக்சுவலி we went to MGM amusement park, and அதில் வந்து லைக் I thought மூவியில் ஒர்க் பண்ணால் from morning to evening it will just be set and work அப்படின்ட்டு. பட் இட் வாஸ் த மோஸ்ட் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போய் நம்ம நிறையா ரைட்ஸ் பண்ணோம். We saw so many people, and
interacted with the public also, and that was, I think, my best experience. ரைட், அதாவது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக ருத்ராவும் வந்து இங்கே டெபியூட் பண்ணிட்டு இங்கே நம்ம கூட வைஷ்ணவி இருக்காங்க அண்ட் விஷ்ணு சார் இருக்காங்க. அப்படிங்கிற போது இவங்க கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஐ மீன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா உங்களுக்கு? Yeah, I shared it with Rudra. I didn't get to share it with Vishnu sir, unfortunately, but maybe next time. Great, super. Thank you so much. Thank you so much for being. Thank you.